வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி, விஜய் வெள்ளூரில் பரப்புரை கூட்டம் நடத்தியிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், மாநாடு நடத்தலை, பொதுக்கூட்டம் நடத்தலை, பரப்புரை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் வருவாங்க. அதனால தான் 4900 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்தது நிறையா பேர், வழக்கப்படி நிறையா வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம சொன்னபடி இது ஒரு நடுநிலை சேனல். யார் இது பண்ணாலும் அதை நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம். சில பேர் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்கிறாங்க. என்ன விஜய்க்கு ஆதரவு கூட? அப்போ நடக்கிறத காமிக்கக்கூடாதா? கூட்டம் அதிகம் வந்தால் காமிக்கக்கூடாதா? விஜய்க்கு இது பண்ணுறதுனா நடக்குது. இப்போ ஸ்டாலினே நம்ம எதுக்குறோம், திமுகவை எதுக்குறோம். திமுக மாநாடுன்னு இருந்தால் அங்கே போய் காமிச்சா அங்கே கூட்டம் இல்லை. வர்ற கூட்டம் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே பேசுகிறவங்ககிட்டே தெரியுது. அங்கே வர்றவங்கெல்லாம் அதை திருடி இதை திருடிட்டு போகிறாங்க. அதுதான் நடக்குது. அதைத்தானே நம்ம காமிக்கிறோம். அதே ஸ்டாலின் இதில் திமுக இதில் நல்ல விஷயம் நடந்தால் காட்ட தயங்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள விமர்சனம் பண்ணுறது வேறு, நம்ம நேரில் நடந்த விஷயத்தை காமிக்கிறது வேறு. இப்போ அங்கே விஜய் இதில் போனால் கூட்டம் வருதே, அப்போ அதை அப்படியே மறைக்க சொல்கிறீங்களா? அது தப்பு இல்லையா? ஒரு ஊடகத்தின் தர்மம் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன நடந்ததோ அதை காமிச்சு தான். நானும் விஜய்க்கு கூட்டம் வருதே, பாஜகவங்க அதிமுகவங்களுக்கெல்லாம் கூட்டம் வரும்போது அதை மறைச்சி பேசுகிறதுக்கு இது ஒன்றும் ஒரு கட்சியை சார்ந்த சேனல் இல்லை. அதனால தான் நாங்கள் நடுநிலைமையாக தான் பேசுவோம். யாராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், அவர்கிட்ட நல்ல விஷயம் இருந்தால் பாராட்டி தான் ஆகணும். அதுதான். ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு எங்கே போகிறாரு, அவ்வளோ கூட்டம் வருது. நீங்களே பாருங்கள், இந்த வீடியோக்களெல்லாம் வரிசையாக பாருங்கள். உங்க விஜய், நான் வரேன். ஸோ இந்த கூட்டம் நீங்கள் என்ன நினைக்கும்னா, இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் இல்லை, தானாக வருது இந்த கூட்டம். அப்போ நம்ம அந்த மக்களின் ஆர்வத்தை நம்ம காமிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் மிக அருமையான பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு, காசையே கொடுக்காம. இவங்க தானாக இளைஞர்கள்லாம் குவிகிறாங்க. பொதுமக்கள் இது இன்னொன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்னா, பொதுமக்கள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, விஜயை பிடித்து ஆதரவு கண்மூடித்தனமாக கொடுக்கறது ஒரு கூட்டம், அவருடைய ரசிகர்கள் கூட்டம், அவங்க கட்சி இதில் கூட்டம். ஆனால் விஜய்க்கு ஆதரவு அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் திமுக ஆட்சியின் அவலங்கள். திமுக ஆட்சி பிடிக்காத பல பேர் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தாலும் என்ன, ஏன் அவரும் வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து தான் அந்த ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு அவர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும். அவர் ஆட்சி ஒழுங்காக இல்லாததுனால இந்த வரிசையாக மந்திரிங்க பூரா ஊழல் வருது, இது வருது, எவன் ஓட்டு போடுவான்? அப்போ மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. வெறுப்பு வந்தோன்னே அவங்க தேடுறாங்க யாருக்கு போடலாம். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது, விஜய்க்கு வாய்ப்பு இருக்குங்கும்போது அது ஆதரவாக மாறுது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது. அன்றைக்கி எம்ஜிஆருக்கு 73 ஆரம்பிக்கும்போது கருணாநிதி முதலமைச்சர் ஐயா பல ஊழல் நடந்தது. எம்ஜிஆருக்கான செல்வாக்கு ஒரு பகுதி இருந்தாலும் பொதுமக்கள் என்ன நினச்சாங்க, கருணாநிதி இவ்வளோ மோசமாக இருக்கார், ஆட்சியில் ஊழல் மழிஞ்சிருக்கு, அதனால் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுப்போமேனு கொடுத்தது அது 1%. அது மாதிரி தான் இவருக்கும் இப்போ வெறுப்பு அதிகமாக இருக்குது இவங்களுடைய ஆட்சியில், அவங்க மந்திரிங்க பண்ணுறதில்ல. அதனால தான் அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறது தான் எங்களுடையது. அதுக்கடுத்தது அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா, வழக்கப்படி வேல் இது கொடுத்துருக்காங்க, முருகருக்கு இருக்கக்கூடிய வேல் கொடுத்துருக்காங்க, வாழ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். வேலூர் கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் வேல்முருகன்
வெற்றிவேல் வீரவேலை வழங்குகிறார். இதோடைய சிறப்பு அம்சம். சரி, வீடியோ இது கூட்டத்தில் விஜய் என்ன பேசினார் சொல்லணும்ல. விஜய் என்ன சொல்லிட்டாரு, இது ஸ்டாலினுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்ட்டு. உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். என்ன போர்னா, ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மலிஞ்சிருச்சு, லஞ்சம் இதாகி போச்சு. அதனால் மற்றபடி அவருடைய இதில் வன்முறை எல்லாம் அதிகமாகிடுச்சு. இது லஞ்சம் ஊழலுக்கும் விஜய்க்கும் எதிரான போர், தமிழ்நாட்டுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லும்போது விஜய் நான் தமிழ்நாடு சார்பாக தான் இருக்கேன், அதனால் ஸ்டாலினுக்கும் எனக்கும் நடக்கும் தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய போர். லஞ்சம் அழிஞ்சிச்சு, ஊழல் மதிச்சிருச்சு, ஆட்சி சரிவர நிர்வாகம் நடக்கலை. அதனால் இது இந்த மாதிரி விஷயத்துக்கு மக்கள் மன்றத்தில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறார். அது உண்மை தானே. ஆட்சி ஒழுங்காக இல்லை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மாற்று இது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே விஜய் வராமல் இருந்திருந்தால் மக்கள் மாற்று இது வேணும்னா அதிமுக பிஜேபிக்கு போட்டிருப்பாங்க. ஒரு புதிய இது வந்த உடனே ஒரு புதியவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாமேன்னு தான் அவங்க இப்போ விஜய் விரும்புகிறாங்கங்கிறது தான் என்னுடைய இது. அவர் விரும்புவதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களின் ஆதரவு மட்டும் காரணமில்லை, ஸ்டாலின் நடத்தும் ஆட்சி அநியாயம் அக்கிரமங்கள் தலை தூக்குது, அதனால் மக்கள் வெறுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. அடுத்தது விஜய் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் யாரோ பத்திரிகைக்காரவங்க கேட்கும்போது எனக்கு யாரும் எதிரிகள் இல்லை, எனக்கு எல்லோரும் நண்பர்கள்னு சொன்னாங்க. அதுக்கு தான் 2 கேள்வி கேட்குறாரு. என்னென்னா அந்த வீடியோவை பாரு. இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? ஸோ அவர் கேட்குற கேள்வி, முதல் கேள்வி, ஸ்டாலின் சார் நீங்கள் எனக்கு நண்பனாக இருந்தால் கரூர் விஷயத்தில் நடந்ததை என் தலையில் ஏன் தூக்கி போட்டீங்க, பழியை என் மேலே ஏன் சுமத்துனீங்கன்னு கேட்குறேன். அது நல்ல கேள்வி. மனசாட்சியை தொட்டு ஸ்டாலின் இருந்திருந்தால் அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதைத்தான் அவர் கேட்குறாரு, ஏன் சார் என் மேலே பழியை தூக்கி போட்டீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? சரியான கேள்வி தான். அவர் லேட்டாக வந்தாருன்னு இந்த சட்டசபையில் கூட ஸ்டாலின் பேசினார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்து தான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. லேட்டாக வந்தது காரணங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா லேட்டாகவும் வரல, 8 to 10ன்னு கொடுத்தது, அவர் அதுக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் அவங்க கட்சிக்காரவங்க செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு இவர் மேலே போய் பழியை போட்டார். அதனால தான் அவர் கேட்குறாரு, நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம், ஏன் என் மேலே இந்த பழியை போட்டீங்க அப்படின்னா அது திமுகவுடைய ஜீன், அது வரலாறு அப்படி தான். எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஆட்சி அமைச்சு 2 வருஷம் ஆட்சி அமைச்சுன்னு நன்றாக ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். மதுக்கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டன, மது குடித்தவன்லாம் ஜெயிலுக்கு போனான். அப்போ என்ன பண்ணார், எம்ஜிஆரை கவுக்க முடியாத அப்படின்ட்டு கருணாநிதி தங்க விலை கூடிச்சு. பார்த்தீர்களா, தங்க விலை கூடிடுச்சு. இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார்ல, தங்க விலை கூடினதுக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னால் ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா? ஆனால் இன்றைக்கி கருணாநிதி பழியை தூக்கி எம்ஜிஆர் மேலே போட்டார். பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுறதில் அவங்க கை வந்த கலை. மக்கள் நம்பினாங்க, பெண்கள் ஓட்டு பூரா ஆமாம் அவர் தங்கம் விலை போயிடுச்சு, எம்ஜிஆர் தானே ஆட்சியில் இருக்காருன்னு அத்தனை பேரும் குருட்டுத்தனமாக நம்பினாங்க. பழியை தூக்கி போட்டுன்னு எம்ஜிஆரால் பதில் சொல்ல முடியலை. அவர் சொல்லி பார்த்தாரு, அப்போ தங்கத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, மாநில அரசாங்கத்துக்கும். ஆனால் மக்கள் அவங்க பழியை தூக்கி போட்டதை நம்பினாங்க. எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட்டார். முக்கியமான விஷயம் தங்க விலை தான். அப்போ இந்த மாதிரி பழியை தூக்கி போடுறதில்ல மன்னர்கள். அதனால தான் இதை தூக்கி பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டு விஜய் மேலே போட்டாங்க. அதைத்தான் அவர் கேட்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூருக்கு நான் எப்படி காரணமாக இருப்பேன்,
என் மேலே பழி சுமத்துனீங்களே, எல்லோரும் உங்களுக்கு நண்பர்கள்னு சொல்கிறீங்களே, என்னை மட்டும் என் எதிரியை நினச்சி இப்படி பழியை தூக்கி போட்டீர்கள்னு கேள்வி கேட்குறேன். அது ஸ்டாலின் தான் பதில் சொல்லு. இன்னொன்று என்ன கேட்குறாரு, எதிரிகளில் எல்லாம் நண்பர்கள்ங்கிறீங்களே, என் கூட்டத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளோ தொந்தரவு கொடுக்குறீங்க? எங்கள் கூட்டத்தினால அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, பல தொந்தரவு கொடுக்குறீங்களே, 5000 பேர் தான் வரணும், 4900 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி என் கூட்டத்தை தடுக்கிறீங்களே, மக்களை என்னை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கேள்வி கேட்பது சரிதானே? எல்லாத்தையும் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, எங்களை மட்டும் ஏன் அப்படி இது பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அடுத்தது அவர் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். கரெக்டு தானே? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, கட்சிக்காரனே பாலியல் பலாத்காரம் பண்ணுறான், அதை மூடி வேற மறைக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஆட்சியில் பொம்பளை போலீஸே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க உங்கள் கட்சிக்காரன். அப்போ அவர் சொல்கிறது ரைட்டு தானே? பெண்களுக்கு பாதுகாப்பு என்னுடைய ஆட்சியில், குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு. ஏன்னா போக்சோ சட்டத்தில் தான் இங்கே அதிக வழக்கு பதிவாகிருக்கு தமிழ்நாட்டில். அப்போ என்ன அர்த்தம்? குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதை நான் கொடுப்பேன். சட்டம் ஒழுங்கு சீராக்கப்படும். உண்மை தானே? சட்டம் ஒழுங்கு சந்தி செழிக்குதுன்னு எதிர்க்கட்சி பூரான்னு சொல்கிறாங்க, எடப்பாடியே சொல்கிறாரு. அப்போ அந்த சட்டம், ஏன்னா டிஜிபி போஸ்ட்டே போட்டது இல்லையே, டிஜிபி போஸ்ட்டு இன்றைக்கி வரை இன்சார்ஜில் ஓடுது. பாவம், டிஜிபிக்கு பதவிக்கு தகுதி இருக்கிறவங்கலாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும்? அதுதான் அவர் சொல்கிறாரு. அடுத்தது தமிழ்நாட்டில் கோச்சிங் சென்டர்னு சொல்லுவாங்க. கோச்சிங்னு சொன்னால் இந்த நீட் எக்ஸாம் இருக்குன்னா அதுக்கு ப்ரைவேட்டில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவாங்க. அதில் நிறைய கூட்டம் போகிறாங்க. அந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாம் ப்ரைவேட் ஆளுங்க இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடும் நான் வந்தா. ஏன்னா அரசாங்க இதிலேயே நல்ல பயிற்சி கொடுக்கக்கூடிய அரசாங்க மையங்களை நான் கொண்டு வந்துடுவேன். அப்போ மக்கள் வந்து ப்ரைவேட் இதில் போய் பணம் கொடுக்காமலேயே இந்த கோச்சிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே சன் டிவிக்காரன் என்ன போடுறான், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு விஜய் ஆதரவுங்கிறான். அவர் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கலை. சன் டிவி வேலையே இது தானே, நம்மளை மூளைச்சலவை செய்வான், நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைப்பான். உண்மையான முட்டாள்கள் இவங்க தான். ஆனால் நம்மளை நினைப்பான் இவங்கெல்லாம் முட்டாள்கள், மக்களை நம்மளை தான். டிவிக்காரனுக்கு சொன்னேன் அதான் சன் டிவி பார்க்காதன்னு. இன்னும் நீங்கள் சரி பண்ணலை, இன்னும் யாரும் சரியாக வேலை செய்யலை. டிஆர்பியில் இந்த சீரியல் வரும்போது வந்து கூடுது பார்த்துக்கங்க. முக்கியமாக அதிமுக, பாஜக, தவக தொண்டர்கள் எல்லாம் பார்த்துக்கங்க. சீரியல் போடுற டைமில் அடி வாங்கணும் டிஆர்பி ரேட்டு பாருங்கள். வேணால் இப்படியெல்லாம் போட்டால் இப்படி நீட் தேர்வு ரத்து செய்கிறதுக்கு அவங்க வந்து அவர் ஆதரவுங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. அதனால் அவர் நீட் தேர்வெல்லாம் ரத்து செய்கிறதுக்கு ஆதரவாக சொல்லலை. தனியார் கோச்சிங்கை வந்து நீ தேவையில்லை, அரசாங்கமே நல்ல கோச்சிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் இன்றைக்கி முக்கியமான விஜயுடைய வேலூர் பரப்புரையில் முக்கியமான விஷயங்கள். இன்னும் கூட்டம் அதிகம் வருகிறது, இளைஞர்களிடம் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டிலேருந்தே எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி நீங்கள் மட்டும் ஓட்டு போடணுன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாத்தையும் நம்ம விசிலுக்கு ஓட்டு போட வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் பூரா வீடு வீடுக்கு போய் விசிலை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த சின்னம் வந்து நல்லா அமைஞ்சு போச்சு. எல்லார் கையிலையும் சின்னம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி இவங்க தான். வேறு எந்த கட்சிக்கும் அது இல்லையா? கொடுக்க முடியாத உதயசூரியனை போய் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுக்க முடியுமா? முடியாது. தாமரையை போய் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுக்க முடியுமா? முடியாது. ரெட்டையிலையை கொடுக்கலான்னு எத்தனை ரெட்டையிலையை கொடுக்குறது, மரமுறை அழிஞ்சு போயிருமா? கொடுக்க முடியாது. காங்கிரஸுடைய கையை போய் எல்லோரும் கொடுக்க முடியுமா? விசிகாவுடைய பானையை போய் எல்லோரும் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு பானையோட விலை என்ன? 150, 200. இவங்க அன்புமணி மாம்பழத்தை போய் இப்போ கொடுக்க முடியுமா? ஒரு மாம்பழம் 50 ரூபா, 100 ரூபா. ஸோ யாராலையும் சின்னத்தை கொடுக்க முடியாது. ஆனால் விசில்ங்கிறது 2 ரூபா. அதுவும் மொத்தத்தில் ஆர்டர் போட்டிங்கன்னா 1 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். மொத்தத்தில் லட்சக்கணக்கில் போட்டிங்கன்னா 1 ரூபா 2 ரூபாய்க்கு கிடைக்கும். அது அவங்களுக்கு வசதியாக போச்சு. அதனால் வீடு வீடுக்கு போய் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதனால் எங்களை பொறுத்தவரை திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு வருதோ அவங்கள நாங்கள் கண்ணை மூடிவிட்டு ஆதரிப்போம். தேர்தல் வரும்போது பார்ப்போம். யாருக்கு அதிக இது இருக்கோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவை முதலில் ஒழிக்கணும். இதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் சீமானுடைய மாநாட்டை பற்றி சொல்லனா அவருக்கு
கோவம் வந்துடும்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, விஜய் நடத்தினது பரப்புரை கூட்டம், 4000 பேர் தான் வரணும், 4900. ஆனால் சீமான் நடத்தினது மாநாடு, அதுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை. அது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கங்கும்போது நாங்கள் போனவங்க நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தவங்க 5000 to 10,000 பேர் வந்தாங்க, அவ்வளோதான் இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க கட்சியிலேருந்து 2 லட்சம் to 5 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க பெருமையாக தான் சொல்லுவோம். 5000 to 10,000 பேர் அவ்வளோதான் வந்திருக்காங்க. சீமான் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அதுக்கடுத்தது அவர் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். காரைக்குடி தொகுதியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சீமான் அங்கே ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஓட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம். அது இந்த தடவை கதையை ட்ரெண்டே வேறு மாதிரி போகிறதுனால அவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுகும்னு சொல்ல முடியாது. அதனால் சீமான் உள்பட எந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. இதுதான் ட்ரெண்ட். நாம் தமிழர்கள் தம்பிகளுக்கு சொல்லிடுறேன், இல்லாததெல்லாம் ஆதரவாக எங்களால் பேச முடியாது, நடக்கும் உண்மை இதுதான். அதனால் நீங்கள் ஓட்டு சதவீதம் பழைய 8% நீங்கள் வாங்கிட்டாலே அது மிகப்பெரிய வெற்றி. காரணம் இங்கே ஒரு பெரிய இது உருவாக்கிட்டு இருக்குது, அப்படின்னு ஒரு புரட்சி மாதிரி உருவாகிட்டு இருக்குது இளைஞர்கள் மத்தியில். அதனால் சீமானுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். சதவீத ஓட்டுக்கள் அதிகம் வாங்குவதற்கு அதுதான் நடக்கக்கூடிய உண்மை. அடுத்தது கேனருக்கு வந்துடலாம். முக்கியமான விஷயம் கேனருக்கு அது என்னாச்சு? உயர்நீதிமன்றம் சொல்லியாச்சு, எஃப்ஐஆர் போடுங்க. இதுவரை எஃப்ஐஆர் போட்டாங்களா? சஸ்பென்ஸ். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச செய்தி, ஸ்டாலின் அவங்க வழக்கறிஞர்கள் மத்தியில் போய் இது அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவங்க வழக்கறிஞர்கள்லாம் கூட்டம் எல்லாம் 1,50,00,000 தான். மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வழக்கறிஞர்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஸ்டே கிடைக்காது, அவர் மேலே எஃப்ஐஆர் போடுவதை தவிர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எஃப்ஐஆர் எப்போ போடுறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எஃப்ஐஆர் அவங்க போட்டவுடனே இடி அரெஸ்ட் பண்ணணும், அதை இடி ஒழுங்காக செய்யணும். இடியை நம்பவே முடியாது, வழக்கையே அவங்க போடலை, இடி ஒழுங்காக பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான பூதம் கிளம்பியிருக்கு. நான் சொன்னல, கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி. நேருவை ஊழல் பண்ணாருன்னு கண்டுபிடிக்கும் போது அதில் முக்கியமான ஒரு விஷயம், நேரு 7.5 to 10% கமிஷனை கட்சிக்கு கொடுத்ததா அதில் ஒரு இது வருது அந்த டாக்குமெண்ட்டில். அதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 7.5 to 10% அதுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு. இப்போ இடி எப்படி நேரு வாட்ஸ்அப் இதெல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள். இதே மாதிரி ஈடிட்ட உதயநிதியோட வாட்ஸ்அப்பு, ஸ்டாலினுடைய வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கும், கொடுக்க மாட்டேங்கிறான். அங்கே டெல்லியில் முதலமைச்சரை டெல்லி முதலமைச்சரை போய் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க 100 கோடி சாராய இதில் கெஜ்ரிவால். ஆனால் இங்கே எல்லா மந்திரிகளுடைய வாட்ஸ்அப் இதுவும் இவங்ககிட்ட இருக்குது, பேசுனதோட ரெக்கார்டு இருக்குது. ஆனால் ஸ்டாலினுடைய இதையும் உதயநிதி இது மட்டும் வெளியில் வராது. அதுதான் பிஜேபியோடது. 23 MP இருக்குல்ல, அவங்களுக்கு ஆட்சி ஏதாச்சும் பிரச்சனை அவங்க காப்பாற்றுவாங்க. அதனால தான் அவங்க மட்டும் உள்ளே போக மாட்டாங்க, என்ன தப்பு பண்ணாலும். இப்போ 7.5% to 10% திமுக கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதில் வருது. ஊழல் செய்த பணத்தை இப்போ கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா நன்கொடை நிறையா வரும். அந்த நன்கொடை அவங்க எப்படி வாங்கலாம்னா, பணக்காரவங்க, தெரிஞ்சவங்க, கம்பெனிங்க, அவங்ககிட்ட நீங்கள் நன்கொடையாக வாங்கலாம். அதுதான் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷன் ரூல். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான், கட்சி ஊழல் பண்ணி அதை கமிஷனாக போட சொல்கிறான். யாருக்கு ஆதரவாக அந்த இதை செஞ்சாங்களோ அந்த கம்பெனிகிட்ட லஞ்சமாக கொடுக்காத, என் கட்சிக்கு டொனேஷனாக கொடுக்குறான். இதை மந்திரியை பூரா ஊழல் பண்ணும்போது அந்தந்த கட்சிகிட்ட டொனேஷனாக கொடுன்னு வாங்குறான். அதனால் இப்போ 7.5% to 10% கமிஷன் திமுக கட்சிக்கு போயிருக்குன்னா அப்போ ஸ்டாலின் மாட்டுவார் அப்படின்னு சொல்லி பெருசாக எழுதுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் மாட்ட மாட்டார். ஏன் மாட்ட மாட்டார்னு சொல்கிறேன்னா, இதே மாதிரி கமிஷன் அண்ணாமலை பார்ட் 1 டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3ன்னு கொடுத்தார். அதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார். என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா,
2006 2011 வரை திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மெட்ரோ ரயிலெல்லாம் அப்போ வந்தது. மெட்ரோ ரயில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க திமுக. ஸ்டாலின் துணை முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர். அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டு, மெட்ரோவை கொடுத்துட்டு, அவங்ககிட்ட இருந்து 200 கோடி ரூபாய் திமுகவுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. இதை கொண்டு வந்து ஃபைலில் கொடுத்தாரு அண்ணாமலை. அதை பார்த்தோன்னே நினச்சேன், இது வசமாக மாட்டிட்டாங்க, கட்சிக்கு 200 கோடி வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை அந்த கம்பெனி பேரோடு போட்டு ஆதாரத்தை கொடுத்துருக்காரு, வெளியிட்டார் அப்படின்னு நினச்சேன். புஸ்வானமாக போச்சு. அண்ணாமலை அதுக்கப்புறம் வாயவே திறக்கலை. ஆல்ஸ்டாம் கம்பெனி பற்றி ஏன் திறக்கலைன்னு கேளுங்க அண்ணாமலைகிட்ட. திறக்கலை. ஏன் திறக்கலைன்னா இந்த இது அப்புறம் இன்னொன்று, அந்த ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 வந்தது நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட். அண்ணாமலை தான் கொடுத்தாரு. அருமையான ஆதாரம். நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி துபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய இயக்குனராக இருந்தவர் இவர் உதயநிதி. அந்த கம்பெனியில் நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட், அதாவது திமுக குடும்ப கம்பெனிக்கு 1100 கோடி வந்து நான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஆட்சியில் இருப்பது ஸ்டாலின், துணை முதல்வர் அவருடைய கவர் உதயநிதி. அந்த உதயநிதி கம்பெனிக்கு அது தமிழ்நாடு அரசாங்கத்தோட கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. இவர் துணை முதல்வர் ஆகும்போது அதில் அவர் இயக்குனர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இவருடைய திருச்சி அன்பில் மகேஷ் மந்திரி அதில் இயக்குனராக்குறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை அண்ணாமலை ஃபைலில் வந்தது. நான் நினச்சேன், இது அந்த கான்ட்ராக்டு 200 கோடி இது வந்து கட்சிக்கு டொனேஷன் வாங்கினாங்கிற மெட்ரோ ரயில் அதிலேயே மாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இது சொந்த கம்பெனி, இவங்க குடும்பம் இது மாதிரி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தில் 1100 கோடி ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வந்து ஈடியிலிருந்து தான் அண்ணாமலை வாங்கினார். கொடுத்த உடனே அண்ணாமலை நிச்சயம் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாருன்னா அந்த 2 ஃபைலையும் கொடுத்துட்டு அண்ணாமலை வாயவே திறக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்போ இப்போ இந்த நேருவில் மட்டும் 7.5 to 10% இந்த கமிஷன் வந்து நன்கொடையா திமுக ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டதுக்கு கட்சிக்குன்னு சொன்னால் இதில் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு நினச்சிங்களா? அப்போ அந்த ஆதாரங்களையெல்லாம் வைத்து கொண்டு திமுக மந்திரிகளுடன் நெருக்கமாக இருந்து பணப்பரிமாற்றம் நடந்து, அந்த பணப்பரிமாற்றத்தில் தான் இவர் பெரிய அளவு பிஸ்னஸ், பெங்களூரில் பெரிய பெரிய வீடுகள் கட்டினது, ஃப்ளாட் கட்டினது, செங்கல் சூளை, மணல் குவாரி, இந்த மாதிரி பல பிஸ்னஸ் வந்தது. இந்த கோயம்புத்தூருக்கு பக்கத்தில், அந்த ஈஷாவுக்கு பக்கத்தில் ஏக்கரை வாங்கினது, இதெல்லாம் திமுக மந்திரிகள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது அமித்ஷா கையில் ஃபைல் இருக்குது. அது வருங்காலத்தில் வரும். அவர் ஒன்றா தான் விட்டார். அந்த கோயம்புத்தூரில் நிலம் வாங்கினதை விட்டதே அமித்ஷா தான். இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு அதை விட்டார், பெங்களூர் இதை விட்டார். ஆக பாஜகவில் என்ன ஆகுதுன்னா, திமுக காரங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு அவர்களே உதவி செய்கிறார்கள். அப்போ அவர்களை காப்பாற்றினது இவங்க தான். அதனால் இப்போ KN-Nehruவில் 7.5 to 10% இதை வந்து நன்கொடையாக ஸ்டாலின் அவங்க கட்சிக்கு வாங்கினதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதனால் KN-Nehru மேலே தான் நடவடிக்கை இருக்கும். அதுவும் சுயநலத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் நடக்கும்போது KN-Nehru வெளியில் இருந்தால் ஒரு 20-30 சீட்டு திருச்சியை சுற்றி இருக்கிறதுல அவர் ஜெயிக்க வைப்பார் திமுகவை. அந்த நேரத்தில் அவரை கைது செய்யலாம் அப்படிங்கிறது தான் வரும். அதற்கப்புறம் இது புஸ்வானமாக போய்விடும் KN-Nehru விஷயம் அப்படிங்கிற. இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க, அந்த இதில் ஈடி வந்து பண்ணாங்க. இப்போ என்னாச்சு? அதாவது அதில் லஞ்சம் வாங்கினது 4 பேர் 5 பேர். ஆனால் குற்றவாளியாக யாரை ஆக்குனாங்க? பணத்தை கொடுத்து ஏமாந்தான் பாருங்க, அவனை பூரா குற்றவாளியாக்கி இப்போ 2000 பேர்னு வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேடியத்து இது வந்து ஒரு ஸ்டேடியத்தில் தான் கோர்ட்டை நடத்தணுன்ட்டாங்க. எப்போ 2000 பேர் குற்றவாளியாக்கியிருக்கீங்களே, கோர்ட்டை இதில் வைக்கக்கூடாதுப்பா, ஸ்டேடியத்தில் வைக்கணும். இது எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டாங்க. ஆக குற்றம் செய்பவர்கள் எல்லாம் தப்பிச்சுட்டு போகிறாங்க. ஈடி அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஆனால் இது மட்டும் சொல்லுவாங்க, அண்ணாமலை சொன்ன மாதிரி ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3ன்னு சொன்னார். அது மாதிரி ஈடி வெளியில் சொல்லுவான், கடிதம் எழுதுவான், 202 பக்கம்னு ஆதாரம் கொடுப்பான். ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுவான். எப்படி ஆஃப் ஆகுறான், இவங்கெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறாங்கன்னு தெரியல.
இது கூட அதிமுக எம்பி வந்துக்கிட்டு ஹைகோர்ட்டில் போடலைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது, அதோடு அமுக்கப்பட்டிருக்கும். அதனால் ஸ்டாலின் அவர்கள் அவர் கட்சிக்கு டொனேஷன் வாங்கினது ஆதாரத்துடன் இதில் மாட்டினாலும் அவர்கள் மீது மட்டுமே எந்த நடவடிக்கையும் இருக்காது. மந்திரிக்கு மேலே பூரா நடவடிக்கை வரும். அப்பப்போ ஏவாவேல் வீட்டில் ரயில் சொல்ல என்ன ஆச்சு கேளுங்க. துரைமுருகன் பையன் வீட்டில் 10 கோடி பிடிச்சாங்கள போன எலெக்ஷன் அப்போ, அந்த கேஸ் என்னாச்சுன்னு கேளுங்க. எல்லாமே இவங்க வந்து ஆசா மேலே இது வந்தது. ஊட்டியில் ஒரு 5 கோடி வாங்கினார், அவர் 1,76,000 கோடி அடித்தார். ஆனால் ஈடி போட்ட கேஸ் என்னென்னா 5 கோடி ஏதோ லேண்டு வாங்கினாருன்னு. சரி, அந்த வழக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. 15 வருஷம் ஆச்சு அந்த வழக்கு, ஆசா மேலே போட்டது. இதெல்லாம் யாரையும் திட்டுவதற்காகவோ பழி போடுவதற்காகவோ சொல்லலைண்ணா. நான் சொல்கிறது, நாட்டில் இவ்வளவு அக்கிரமமாக அநியாயம் நடக்குது. அரசியல்வாதிகளை மட்டும் அரசாங்கங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல்வாதியாச்சு ஜெயிலுக்கு போனால் தான் திருந்துவான். அந்த ஜெயிலுக்கு போகாமல் இன்னைக்கு பொன்முடி என்னாச்சு, 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. இந்த வீட்டில் இருக்காரு, ஜெயிலுக்கு போனாரா? உடனே ஸ்டே கொடுத்துட்டான். அதே ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தாங்க. இதில் குன்ஹா கொடுத்தாரு, இவருக்கு கொடுத்த மாதிரி அன்றைக்கி ஸ்டே யாராச்சும் கொடுத்தாங்களா? ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல. ஜெயலலிதா ஜெயிலில் இருந்துட்டு 1.5 மாதம் கழிச்சு தானே வந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. நல்ல வேலை இறந்து போயிட்டாங்க, இல்லைன்னா ஜெயலலிதா ஜெயிலில் இருந்திருப்பாங்க உயிரோடு இருந்தால். அப்போ அவர்களுக்கு மட்டும் அவ்வளோ தண்டனை வருதுன்னா அந்த மந்திரி இங்கே பணம் படைத்தவன்லாம் சட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க, போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இதுதான் நாட்டுடைய நிலைமை. அதனால் நேரு விஷயத்தில் யாரும் பெரிதாக எதுவும் எதிர்பார்க்காதீர்கள். நேரு கைது செய்யப்படலாம், எஃப்ஐஆர் போட்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே வெளியில் வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். சசிகலா சொல்லியிருக்காங்க, நாளை நல்ல தகவல் கொடுப்பேன் சொல்ல போகிறேன்ட்டாங்க. நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். நாளைக்கு ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள், பிப்ரவரி 24. சசிகலா சொல்கிறார், நாளை எல்லோருக்கும் நல்ல செய்தி சொல்ல போகிறேன். என்ன செய்தி? கட்சி ஆரம்பிக்க போகிறார். கட்சி எப்படி? ஸ்டாலின் தூண்டுதல்னால அதிமுக ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கட்சியை ஆரம்பித்து அதிமுகவில் முக்கியமான தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் வச்சு தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பார், இல்லைன்னா ஓபிஎஸ் மாதிரி திமுகவோட கூட்டணி சேர்றாரா. ஸ்டாலின் சொல்லியிருக்காராம், நீங்கள் அதிமுக ஓட்டை பிரிங்க, நீங்கள் ஏன்ட்ட வந்து கூட்டணி சேர்ந்தாலும் திமுகக்காரங்க அதிமுகக்காரன் எனக்கு ஓட்டு போட மாட்டான், அதனால் நீங்கள் தனியாக நின்று ரெட்டையில ஓட்டை பிரிங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. ஓபிஎஸ்சியும் அப்படி தான் அவங்க ஐடியா பண்ணுறாங்க. என்கிட்ட சேர்ந்தீங்கன்னா அதிமுகக்காரன் ஓட்டு போட மாட்டான். விரக்தியில் இருக்கிற ஸ்டாலின் விஜய் இதில் தோற்று போயிருக்கோம். எதையாச்சும் ஒன்று பண்ணணும். இப்போ அதுக்காகத்தான் இப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை சேர்த்துடுவோம், அந்த பக்கம் அன்புமணி இருக்கார், பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்போம். உடைச்சி, ஏன்னா மக்களுக்கு மக்கள்கிட்ட நமக்கு செல்வாக்கு இல்லை, சாரும் போயிடுச்சு, இனி நம்ம பொழப்புன்னு ஆகி போயிடும். அதனால் இவங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில் ஓட்டுகளை உடைத்து அதில் பண்ணுவோம். அதுக்காகத்தான் பிரேமலதாவை சேர்த்தார். பிரேமலதாவை சேர்த்ததில் இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா அவங்க கட்சியிலையும் தேமுதிகவிலையும் எதிர்ப்பு, இவங்க கட்சியிலையும் எதிர்ப்பு நிறையா வந்துடுச்சு. மற்ற கூட்டணி கட்சிக்காரர் போனால் அவங்களுக்கு கொடுத்த அளவு பணம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் சேர்த்ததில் வெறுப்பு, அவங்க ஓட்டுவங்களுக்கு பெருமளவு விழுகாது. ஏதோ காங்கிரஸை பயமுறுத்த செஞ்சாங்க. அதனால் அதுலேயும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் இது. அதனால் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரியெல்லாம் குறுக்கு வழியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சசிகலா வந்து இப்போ இந்த நேரம் பார்த்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பித்தார் நேற்று, ஆரம்பித்து இன்றைக்கி சொல்லிட்டாரு விஜய்க்காக. அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவர் செங்கோட்டையன் அவர் சொன்னாராம், நீங்கள் பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி தரோம். அவருக்கு மட்டும் ஆலந்தூர் தொகுதியில் ஒரு சீட்டு வாங்க. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? 10 ஓட்டு கூட விழுகாது. இருந்தாலும் அரசியல்வாதிகள் இப்படி ஒன்றுமே இல்லாதவனுக்கு தான் பணம் வருது, ஓட்டுதே இல்லாதவங்களுக்கு தான் பணம் வருது. இதுக்கிடையில் பிரேமலதா சொல்கிறாங்க, 4க்கு 4 அறையில் இருந்தெல்லாம் கட்சி நடத்துகிறாங்கன்னு. யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. 4க்கு 4 ரூமில் இருந்துக்கிட்டு அரசியல் நடத்துகிறாங்கங்கிறார். அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியல. இப்போ பெவர் இருந்தார் அமெரிக்காவில், ட்ரம்ப்பு எல்லா இடங்களையும் போய் கேன்வாஸ் பண்ணாங்க, பயங்கர கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. ஆனால் எலான் மாஸ்க்கு 4க்கு 4 ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே சமூக வலைதளங்களில் மட்டும் ஐடியா பண்ணி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்பு,
மற்ற இன்ஸ்டாகிராம் இதை வச்சே அவர் ஜெயிக்க வச்சார். அதனால் அந்த அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன், பொதுக்கூட்டம் நடத்துறது, அங்கே போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பழைய காலம். இப்போல்லாம் ஒவ்வொரு இளைஞர் ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. அவன் பார்க்குற மொபைல் ஃபோன் மூலம்தான் நீங்கள் அரசியல் நடத்தணும். கூட்டத்துக்கெல்லாம் வந்து கைதட்டி விசில் அடிக்கிறது, ஆயிரக்கணக்கான வர்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து கூட்டுறீங்க. அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து நவீன யுகம். இது வந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது தேர்தல். அதில் ஜெயிப்பவன் தான். இன்றைக்கி பார்க்குறேன் விஜய் இது இருக்குதுல்ல, நானே அசந்து போயிட்டேன் அந்த விஜய் தொண்டர்கள் பண்ணுறதில்ல. என்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவில் வீடியோ போடுறாங்க. ஸ்டாலினை பற்றி அவங்க கட்சியை பற்றி எனக்கே தலை சுற்றுது. கோடிக்கணக்கான ரூபாயை ஸ்டாலின் செலவு பண்ணி அவங்க மருமகன் பெண்ணுன்னு வச்சு ஐடி இவங்க வந்து நடத்துகிறாங்க. அவங்களால போட முடியாத இதெல்லாம் வந்து இவன் போட்டுக்கிட்டு இருக்கான். டிவிக்கே ரசிகர்கள். நான் நினச்சது விஜய் தான் செலவு பண்ணி பண்ணுறாருன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்தா அவன் தான் போடுறான். அப்போ அந்த ரசிகர்களும் அந்தளவுக்கு செயற்கை நுண்ணறிவில் எவ்வளவு இது பண்ணியிருக்கான் பாருங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு மிக திறமையாக அவங்க போடக்கூடிய இதுவெல்லாம் பயங்கர லட்சக்கணக்கில் போகுது ஒவ்வொன்றும் வியூஸ். ஸோ மிக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் காலத்தின் கட்டாயம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம், வருங்காலத்தில் சினிமாவே இல்லை, எல்லாம் செயற்கை நுண்ணறிவு தான். சினிமாவை கேமராவை தூக்கிட்டு இப்போ அவுட்டோர் ஸ்பாட்டு ஸ்டூடியோ போகிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அமெரிக்கா செயற்கை நுண்ணறிவில் படத்தை பக்காவாக உருவாக்கி கொடுத்துட்டான். வருங்காலத்தில் இனி சினிமா வந்து ஒரு ஆஃபீஸ்குள்ளே தான் உருவாகும். ஆஃபீஸ்குள்ளே 100 பேர் உட்காருவான், சினிமாவை உருவாக்குவான். சினிமாவில் ஹீரோ இருக்க மாட்டாங்க, ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, எந்த கலைஞர்களும் இருக்க மாட்டாங்க. அது எல்லா காட்சியும் வந்து செயற்கை நுண்ணறிவில் வந்துடும். இந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. பிரேமலதாவுக்கு அது தெரியும். ரூமில் உட்காந்துக்கிட்டுனா ரூமில் உட்காந்துக்கிட்டு பல பேர் ஜெயிப்பான் வருங்காலத்தில். பொதுக்கூட்டம் மாநாடுலாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாம் பழைய காலத்து ஆளுங்க, சீக்கிரம் ஊற்றி மூடிட்டு போக வேண்டியது தான். வருங்காலத்தில் இளைஞர்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள் அரசியலையும் சரி சினிமாவையும் சரி அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.